அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த பதிவு பார்த்தீங்க அப்படின்னா 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் மெல்ல கற்கும் மாணவர்களுக்கு நம்ம இந்திய வரைபடத்தில் ஒரு 10 இடங்களை புவியியல் பகுதியில் குறித்து காமிச்சிருக்கோம். ஸோ அதைத்தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். கண்டினியூவாக நம்முடைய யூடியூப் சேனலை பாருங்கள். இன்றிலிருந்து மெல்ல கற்கும் மாணவர்களுக்கு எல்லா மாணவர்களும் புவியியல் பகுதியில் இந்திய வரைபடத்தில் 8 மதிப்பெண்களை இந்த கொஷின் நம்பர் 44 உறுதியாக வாங்கலாம். ஸோ கண்டினியூயாக நம்முடைய சேனலை பார்த்துக்கிட்டே இருங்க. இன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான ஒரு 10 இடங்களை நம்ம குறித்து காமிச்சிருக்கோம். ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா லட்சத்தீவு, அரபிக்கடல். இது இந்தியாவுடைய மேற்கே இருக்குது, சரிங்களா? அரபிக்கடல், அதில் லட்சத்தீவு இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா தென்னிந்திய பீடபூமியில் மிகப்பெரிய பீடபூமி தீபகற்ப பீடபூமியில், சரிங்களா? தென்னிந்திய தீபகற்ப பீடபூமியின் மிகப்பெரிய பீடபூமி தக்கான பீடபூமி, முக்கோண வடிவத்தில் இருக்கும். 7 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு உடையது அப்படின்னு 2 மார்க்கில் படிச்சிருப்பீங்க. ஸோ அது குறித்து காமிச்சிருக்கோம். அடுத்து சென்னை பார்த்திங்க அப்படின்னா பன்னாட்டு விமான நிலையம் அப்படின்னு கேட்டாலும் சென்னை குறிக்கலாம். ஆசியாவின் டெட்ராய்டு குறிக்க அப்படின்னு கேட்டாலும் சென்னையை குறிக்கலாம். அதே மாதிரி வாகன தொழிலகம் அதிகமாக உள்ள இடம் சென்னை. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு பிளேஸ், சென்னை குறிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பீடபூமியிலேயே சோட்டா நாகபுரி பீடபூமி, இதை அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு பகுதி. இது பார்த்திங்கன்னா கனிம வளங்கள் மிக்க பகுதி அப்படின்னு கேட்டால் நீங்கள் சோட்டா நாகபுரி பீடபூமியை குறிக்கலாம். நிலக்கரி, இரும்பு, மாங்கனீசியம் எது கேட்டாலும் சரி இந்த சோட்டா நாகபுரி பீடபூமி பகுதியை ரவுண்ட் பண்ணி நீங்கள் அடிச்சிடலாம். கொஞ்சம் குறிக்கலாம், கொஞ்சம் மேலே ஏற்றி கூட கொஞ்சம் குறிக்கலாம். நீங்கள் எவ்வளோ முடியும் வரலாம், சரிங்களா? ஸோ அடுத்து முக்கியமான ஒரு வனம், காடுன்னு சொல்லுவாங்க, சுந்தரவனம், சுந்தர்பன் அப்படி சொல்லுவாங்க இங்கிலீஷில். சுந்தரவன காடுகள் பார்த்தா தெளிவாக இருக்கு பாருங்க. இந்த மேற்கு வங்காளத்தில் இந்த பகுதியில், சரிங்களா? உள்ளே போயிடக்கூடாது, இங்கே இதுக்குள்ளே, சரிங்களா? இந்த பகுதியில் குறிச்சிங்க அப்படின்னா இதான் எனது சுந்தரவனக்காடு. அடுத்து பார்த்திங்கன்னா தார் பாலைவனம், அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு பிளேஸ், சரிங்களா? தார் டெசர்ட்டுமாங்க இங்கிலீஷில். ஸோ தார் பாலைவனம் இங்கே தான் பாலை மண்ணும் இருக்குது, சரிங்களா? ஸோ 2 இடத்துல இங்கே குறிக்கலாம். அதே மாதிரி 25 சென்டிமீட்டருக்கு குறைவாக மழை பெறக்கூடிய பகுதி, ரெயின், மழை பெய்யும்ல, ஸோ அந்த பகுதியும் இந்த தார் பாலைவனம் தான். பாலை மண்ணும் இங்கே தான், சரிங்களா? அடுத்து ஒரு சாயில் பார்க்க போகிறோம், மலைமண். இந்த மலைமண் பார்த்திங்க அப்படின்னா மவுண்டைன் சாயின்னு சொல்லுவாங்க. இது மலைப்பாங்கான பகுதிகளில் காணப்படும். ஜம்மு காஷ்மீரில் அதிகமாக இது இருக்குது. ஸோ மலைமண், இங்கே அதிகமாக பழங்கள் விளையும், சரிங்களா? ஸோ அடுத்து நம்ம பார்க்குறது சிகரம், ரொம்ப முக்கியமான ஒரு சிகரம், உலகின் உயரமான சிகரம் எவரெஸ்ட். ஸோ அந்த முக்கியமான எவரெஸ்ட் சிகரத்தை நம்ம குறித்து காமிக்கும். இந்த கொம்பு இருக்குது, இந்த கொம்புக்கு பக்கத்தில் நீங்கள் என்ன செய்யணும், குறிக்கணும். எவரெஸ்ட் சிகரம் நேபாளத்தில் அமைஞ்சிருக்கு. ஸோ அது ரொம்ப முக்கியம். நீங்கள் உள்ளே குறிச்சிடக்கூடாது, மேலே ஏற்றியும் குறிச்சிடக்கூடாது. இந்த கொம்பு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அது பக்கத்தில் குறிச்சிங்க அப்படின்னா எவரெஸ்ட் சிகரம் இது தான். ஸோ நம்ம கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா லட்சத்தீவு 1, சென்னை 2, தக்கான பீடபூமி 3, சுந்தரவனம் 4, சோட்டா நாகபுரி 5, எவரெஸ்ட் சிகரம் 6, தார் பாலைவனம் 7, மலைமண் 8. ஸோ நான் 8 மட்டும் தான் முதல் 10 சொன்னேன். ஏன் 8 மட்டும் குறித்தேன் அப்படின்னா உங்களுக்கு அரசு தேர்வில் 8 இடங்கள் தான் கேட்பாங்க. ஸோ அதை மையமாக வச்சு தான் 8 குறிச்சிருக்கேன். ஸோ அந்த 8ஐயும் நீங்கள் என்ன செய்யுங்க, மெல்ல கற்கும் மாணவர்கள் திரும்ப குறித்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த 8லிருந்து 2 வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம், கண்டிப்பாக. ஸோ இப்படி நம்ம ஒவ்வொரு பகுதியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் புவியியல் பகுதியில் 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் அரசு தேர்வில் கொஸ்டின் நம்பர் 44 கண்டிப்பாக என்ன செய்யலாம், 8 மதிப்பெண்களை வாங்கலாம். அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.